ஓம் முருகா அனைவருக்கும் வணக்கம். ஸோ பட்ஜெட்டும் முடிஞ்சிடுச்சு. மந்த்லி கேண்டில் க்ளோசிங் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட்டில் என்ன பாசிபிலிட்டி இருக்குது, மார்க்கெட் அப்சைட் போக வாய்ப்பு இருக்கா, இல்லை கண்டினியூ செல்லிங் கண்டினியூ ஆகுமா அப்படின்றத பார்த்தலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய சேஞ்சஸ் இருக்குது. ஸோ நிஃப்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மாதிரி இருக்காங்க. பேங்க் நிஃப்டி அகைன் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. ஸோ இதோட பாசிபிலிட்டியை பொறுத்து நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்றத பார்த்தலாம். ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மந்த்லி கேண்டில் போயிடலாம். ஸோ மந்த்லி கேண்டிலை பொறுத்த வரைக்கும் இந்த மந்த் கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த மந்த் கேண்டில் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ப்ரீவியஸாக எங்கெங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு போச்சோ இந்த ஜோனுக்கு கீழே தான் கிட்டத்தட்ட க்ளோசிங் வச்சுட்டாங்க. ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்காகவே வீக்காக இருக்குது. ஸோ இப்போதைக்கு பையிங் வந்தாலும் பையிங் மேலே போயிட்டு அகைன் செல்லிங் எந்த லெவல்லனாலும் திரும்பவும் கீழே கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியோட லெவல் இன்ட்ராடே சின்ன லெவலில் வேணால் மேலே போகலாமே தவிர லாங்கில் பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி இன்னும் செல்லிங்கில் தான் இருக்குது. ஸோ அந்த ட்ரெண்டு இன்னும் செல்லிங் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகலை. ஸோ பேங்க் நிஃப்டியோட ட்ரெண்டு செல்லிங் ட்ரெண்ட், அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. அப்படியே நம்ம வீக்லி கேண்டில் போயிடலாம். ஸோ வீக்லி கேண்டிலை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஒரே ஜோனில் 2 வீக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த வீக் மறுபடியும் மார்க்கெட் கீழேயும் பிரேக் அவுட் கொடுத்துச்சு, அதே மாதிரி மேலேயும் பிரேக் அவுட் கொடுத்துச்சு. பட் அகைன் அந்த 2 வீக்காக எங்கே வெயிட் பண்ணிச்சோ அந்த ஜோனுக்கு கீழே க்ளோசிங் வச்சுட்டாங்க. இது இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது எங்கே வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே இந்த ஒரு சப்போர்ட் லைன் வரைஞ்சிருந்தோம். மார்க்கெட் ரொம்ப நாள் சப்போர்ட் எடுத்து போனோம்னு சொல்லி. ஸோ இதே இடத்துலையே மறுபடியும் ரிஜெக்ட் ஆகி மார்க்கெட் கீழே க்ளோசிங் வச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட்டில் என்ன நடக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அகைன் திரும்பவும் இந்த லெவலை பிரேக் அவுட் கொடுத்தாங்கன்னா இதோட கண்டினியூட்டி மறுபடியும் மார்க்கெட் இங்கேருந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இதில் ஸ்ட்ராங்காக பையிங் திரும்பவும் நம்ம எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா 52,000 லெவலில் தாண்டாத வரைக்கும் நல்ல ஸ்ட்ராங்கான பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ மந்த்லியும் சரி வீக்லியும் சரி பொறுத்த வரைக்கும் லாங்கில் பொறுத்த வரைக்கும் செல்லிங் தான் ட்ரெண்டாக இருக்குது. ட்ரெண்டு சேஞ்ச் ஆகலை. ஸோ இது டே கேண்டில்லையும் நமக்கு 50 மினிட்ஸ் கேண்ட்லையும் என்ன மாதிரி மாற்றங்கள் இருக்குன்றதை பார்த்தரலாம். ஸோ டே கேண்டில் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, மார்க்கெட் நல்லா ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி நடந்துக்கிட்டே இருந்துச்சு. நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா செல்லிங்கான கேண்டில் ஃபார்ம் ஆகவே இல்லை. ஸோ ஒருவேளை பையர் உள்ளே என்ட்ரால் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு ரெட் கேண்டில் தேவைப்படும். அப்படி கிடைச்சா தான் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு அவங்க ட்ரேடு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும். ஸோ மார்க்கெட் என்னாச்சு, பட்ஜெட்னால நல்ல ஹை வாலட்டிலிட்டியில் கிட்டத்தட்ட ஒரே நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பாயிண்ட் வரைக்கும் பேங்க் நிஃப்டி மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ இதோட டாப்பை என்ன பண்ணியிருக்குன்னா 50,000 லெவலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப அங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் டைம் மார்க்கெட் கீழே வந்துருச்சு. ஸோ இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் டே கேண்டில் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் பையிங் ட்ரெண்டில் தான் இருக்குது. இதோட ட்ரெண்டு இன்ட்ராடேயில், அதை தான் நான் தெளிவாக சொல்கிறேன். லாங் டேர்மை பொறுத்த வரைக்கும் செல்லிங் ட்ரெண்டில் இருக்குது. இமீடியட்டாக ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் பையிங் ட்ரெண்டில் இருக்குது இப்போதைக்கு. சரிங்களா? ஸோ இந்த ட்ரெண்டு எப்போ மாறும் அப்படின்னா, இந்த கேண்டிலோட டே ஹையையோ லோவையோ பிரேக் அவுட் பண்ணுறதை பொறுத்து இதோட மூவ்மெண்ட் நல்லாயிருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட இதோட ஹை வாலட்டிலிட்டி மார்க்கெட் இந்த ஜோனுக்குள்ளே வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு இன்டிசிஷன் கேண்டிலாகவும் ஃபார்ம் ஆயிருக்கு. ஏன்னா மார்க்கெட் நல்லா செல்லிங் வந்துச்சு, இந்த இடத்துல அக்குமுலேட் ஆனாங்க, பையர் கண்டினியூவாக பையிங் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு இன்டிசிஷன் கேண்டிலாகவே நியர்பை ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ என்னன்னா மார்க்கெட் எந்த சைடு பிரேக் அவுட் கொடுக்குதோ இதோட கண்டினியூட்டி மறுபடியும் மார்க்கெட் கொஞ்சம் மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணும். போயிட்டு திரும்பவும் அங்கேருந்து கீழே வருதா, இல்லோட இதை கண்டினியூட்டி மறுபடியும் மேலே ஃபாலோ பண்ணி போதா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கீழே பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி கீழே தான் பிளானில் இருக்கும். ஸோ இது நம்ம எப்போ ஃப்ளோவில் கீழே வந்தாலும் அதோட இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு என்ன மாதிரி ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். மார்க்கெட் கரெக்டாக கீழே வந்துச்சு, 49,000 லெவலில் சப்போர்ட் எடுத்துருச்சு. 49,000 லெவல் இப்போ இம்பார்ட்டன்ட் லெவல். இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மறுபடியும் மேலே போக ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி காலையில் ஓப்பன் ஆகிட்டு இங்கேருந்து மார்க்கெட் மேலே போணுச்சு, 50,000 லெவல் வரைக்கும் போணுச்சு. இங்கேருந்து செல்லர் மறுபடியும் மார்க்கெட்டை கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ 50,000 லெவல்லேருந்து 49,000 கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட் ஒரு ஃபால் வந்துச்சு. அங்கேருந்து மார்க்கெட் மறுபடியும் 500 பாயிண்ட் மூவ் பண்ணி கரெக்டாக சென்டரில் இருக்குது. ஸோ நடுவில் நிற்கிறாங்க. எங்கே ஆரம்பித்தாங்களோ எங்கே போனாங்களோ திரும்ப சென்டராகவே மார்க்கெட் க்ளோசிங் ஆகிருக்கு. இதான் எங்கே ஆரம்பித்த இடத்துலேயே க்ளோசிங்கில் இருக்கும்போது இதுதான் சொன்னேன். இப்போ பையரும் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு அர்த்தம், செல்லரும் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ யார் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்களோ அவங்க மார்க்கெட்டை ரன் பண்ணி கொண்டு போக ஆரம்பிச்சிருவாங்க. இல்லை செல்லிங் ட்ரெண்டு தான் போயிட்டுருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அகைன் இந்த 49,000 லெவலில் எப்போ மார்க்கெட் மறுபடியும் பிரேக் அவுட் கொடுக்குதோ திரும்ப இதோட கண்டினியூட்டி திரும்பவும் நியூ லோவை தொடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அது சடனாக அப்படியே நேராக போகணும்னா இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பையிங் நடந்திருக்குல்ல. ஸோ கொஞ்சம் பையர் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அவங்களெல்லாம் பிரேக் அவுட் பண்ணி கீழே போகணும். ஸோ இல்லை மேலே பையர் கீழே விடுற மாதிரி இல்லை மார்க்கெட்டெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த லெவலுக்கு கீழே மேக்ஸிமம் மார்க்கெட்டை கொண்டு போக விட மாட்டாங்க. மேக்ஸிமம் இதுக்கு மேலேயே மார்க்கெட்டை ரன் பண்ணி மேலே கொண்டு போய் இந்த லெவலை தாண்டிடுவாங்க. ஸோ நாளைக்கு நம்ம என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னா,
இப்போதைக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் தான் இருக்குது. பட் என்ன ஒன்றா ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து மார்க்கெட்டோட பீக்கில் வந்து அந்த பட்ஜெட்டில் வந்து பிரேக் அவுட் கொடுத்துச்சு. பட் திரும்பவும் இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளேயே போயிடுச்சு. ஸோ நாளைக்கு மறுபடியும் இந்த ட்ரெண்ட் லைனை ஒரு வேளை பிரேக் அவுட் கொடுத்து கீழே வருது அப்படின்னா ஒரு 200 பாயிண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 49 to 49,100 இந்த ஜோனுக்குள்ளே மறுபடியும் மார்க்கெட் வந்து யூட்டர்ன் அடிக்கிறதா இருந்தால் இங்கேருந்து மறுபடியும் மார்க்கெட் யூட்டர்ன் அடித்து மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி மார்க்கெட் ஒரு வேளை திரும்பவும் வந்து 49,650 லெவலை வந்து தாண்டுது அப்படின்னா 49,900 லெவல் 50,000 லெவலில் ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே போயிட்டு வேணால் செல்லிங் ஹெவியாக வந்தனால மறுபடியும் செல்ல ட்ரை பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா மார்க்கெட் என்ன பண்ணும், இந்த இடத்துல வந்து திரும்பவும் கீழே வந்துட்டு அகைன் இந்த லெவலை எப்போ பிரேக் அவுட் கொடுக்குதோ அதுக்கப்புறம் மேலே போகும். ஸோ வந்து இப்படி மேலே போகணும் அப்படின்னா கொஞ்சம் வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல சைடுவே போயிட்டு இந்த ஜோனில் வந்து பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் இங்கே மேலே போயிட்டு திரும்ப இந்த இடத்துல கொஞ்சம் கன்சால்டேஷன் நடந்துட்டு கொஞ்சம் எல்லாம் பையர் ஆட் ஆகிட்டோன்னா அதுக்கப்புறம் பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா கொஞ்சம் நல்ல ஃப்ளோவில் மூவ்மெண்ட் மேலே போக ஆரம்பிக்கும். இல்லாட்டி என்ன ஆகும்னா இங்கேருந்து பிரேக் அவுட் கொடுத்து மேலே போகிறதுக்கு மறுபடியும் செல்லர் மார்க்கெட்டை கீழே கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இந்த பிரேக் அவுட்டுக்கான வேல்யூ வந்து இல்லாமல் போயிடும். ஸோ வந்து கன்சால்டேஷன் நடந்தால் மட்டும்தான் அந்த பையிங்க்கு வந்து ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த ட்ரெண்ட் லைனும் இம்பார்ட்டன்ட், நமக்கு வந்து இந்த லெவல் பிரேக் அவுட்டும் இம்பார்ட்டன்ட். ஸோ அது போக என்னென்னா நாளைக்கு வந்து சென்டிமெண்ட் வந்து இப்படி க்ளோஸ் ஆகிருக்கனால மண்டே வந்து நமக்கு மார்க்கெட் ஓப்பனிங்கே வந்து மேக்ஸிமம் சென்டிமெண்ட் எப்படி இருக்குன்றதை காட்டிடும். ஸோ மார்க்கெட் வந்து கேப் அப் ஓப்பன் ஆகுதா இல்லை கேப் டவுன் ஓப்பன் ஆகுதா அப்படி தான் வச்சே நம்ம ஒரு பிளான் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி மார்க்கெட் வந்து இமீடியட்டாக கேப் அப்போ கேப் டவுனும் ஓப்பன் ஆயிருச்சுன்னா என்ன பண்ணணும்னா வெயிட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் இங்கேருந்து ஓப்பன் ஆகிட்டு மறுபடியும் மார்க்கெட் இங்கேருந்து மேலே போயிட்டு திரும்பவும் வந்து இந்த லெவலில் பிரேக் அவுட் கொடுத்து கீழே போகுதா, இதே மாதிரி இங்கே கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா அங்கேருந்து மார்க்கெட் கீழே வந்துட்டு மறுபடியும் வந்து இந்த இடத்த பிரேக் அவுட் கொடுத்து மேலே போகுதான்றதை கவனிக்கணும். ஸோ இந்த மாதிரி நடக்கிற இடத்துல நம்ம ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நமக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ அடுத்து வந்து நம்ம நிஃப்டி 50 பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி 50ல் வந்து என்ன மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ நிஃப்டி 50க்கும் பேங்க் நிஃப்டிக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா பேங்க் நிஃப்டி வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே பையிங்கான மூமெண்ட் எல்லாம் காட்டுது, பேங்க் செல்லிங்கான மூமெண்ட் காட்டுது. பட் நிஃப்டி வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் ஆக ஆரம்பிச்சிருக்கு. எதனாலனா மந்த்லி கேண்டில் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் 4 மந்த்தாக வந்து மார்க்கெட்டில் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா வந்து செல்லிங் தான் நடந்துக்கிட்டே இருக்குது. கரெக்டாக இந்த மந்த் கேண்டில் வந்து க்ளோஸ் ஆயிருச்சு. என்ன கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்குன்னு பாருங்கள். மந்த் கேண்டிலே பார்த்தீங்கன்னா இண்டிசிஷன் கேண்டில் வந்து க்ளோசிங் வச்சிருச்சு. ஸோ என்னன்னா இதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு மறுபடியும் வந்து மார்க்கெட் இந்த ஜோனை பிரேக் அவுட் கொடுத்து கீழே வருதுன்னா திரும்ப நல்ல ஃப்ளோவில் மறுபடியும் மார்க்கெட் கீழே வரும். அப்படி இல்லை அப்படின்னா இதுதான் மார்க்கெட்டோட யூட்டர்ன் லெவலாக இருக்கும் நிஃப்டிக்கு. ஸோ இந்த லோவை வந்து மறுபடியும் மார்க்கெட் வந்து தாண்டக்கூடாது. அப்படி போகிற பட்சத்தில் என்ன பண்ணும், இங்கேருந்தே மார்க்கெட் மறுபடியும் வந்து ட்ரை பண்ணி இந்த 24,000 லெவலெல்லாம் பிரேக் அவுட் பண்ணி மேலே போகும். ஸோ அதை வச்சு வந்து நியூவாக திரும்பவும் வந்து ஆட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா நிஃப்டியோட லைனும் பேங்க் நிஃப்டியோட லைனும் வந்து கொஞ்சம் வேகமாக போயிட்டுருக்கு. ஏன்னா பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே கேண்டில் எல்லாமே நல்லா காட்டுது. இப்போ நிஃப்டியில் ஒரே ஒரு இது என்னன்னா ஒரு மந்த் வந்து நமக்கு க்ரீன் கேண்டில் வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப அது செல்லிங் சைடு பிரேக் அவுட் கொடுக்குதுன்னா திரும்ப நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நல்லாவே கிளியராக பண்ணலாம். இல்லை இதோட ஃப்ளோவில் அதுக்கடுத்து என்ன ஃபாலோ பண்ணணும்னா இந்த மந்தோட ஹையையும் லோயையும் வந்து மார்க்கெட் வந்து கிராஸ் பண்ணக்கூடாது. இந்த மந்தோட ஹையையும் லோயையும் ஒரு விட மார்க்கெட் வந்து கிராஸ் பண்ணிருச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த ஃப்ளோவில் வந்து மார்க்கெட் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ லோவை பொறுத்த வரைக்கும் 22,800 லெவலும், ஹையை பொறுத்த வரைக்கும் 24,200 லெவலும் இருக்குது. ஸோ இந்த 22,800 24,200 இந்த லெவலில் மார்க்கெட் எங்கிட்டு பிரேக் அவுட் கொடுக்குதோ மந்த்லி அதை பொறுத்து வந்து மூவ்மெண்ட் வந்து போக வாய்ப்பு இருக்குது. இது எதனால் அப்படின்னா ஒரு சின்ன கான்செப்ட் மட்டும் சொல்லிடுறேன், கொஞ்சம் பெருசாக இருக்குது வளவலன்னு இருக்குன்னு யோசிக்காதீங்க. இப்போ என்னென்னா மந்த்லி லெவலில் டார்கெட் எடுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இண்டிசிஷன் லெவலாக இருக்கும்போது 2 சைடுமே வந்து ஹெட்ஜிங் பண்ணி விட்டு 2 சைடுமே வந்து செல்லிங் வந்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ பண்ணிவிட்டு அவங்க ஒரு மந்த்துக்கு அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. மார்க்கெட் வந்து இந்த ஜோனுக்குள்ளே கீழே போனாலும் சரி திரும்பவும் மேலே போனாலும் சரி எங்கே போனாலும் இந்த 2 லெவலையும் தாண்டாத வரைக்கும் அவங்களுக்கு என்னென்னா ப்ராஃபிட் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ப்ரீமியம் வந்து குறைய இப்போ இங்கே ஒரு 1000 ப்ரீமியமில் இருக்குது, இங்கே ஒரு 1000 ப்ரீமியமில் இருக்குது, 2 சைடும் செல் பண்ணிட்டாங்கன்னா மார்க்கெட் இந்த ஜோனுக்குள்ளேயே சுற்றி கீழே வந்துக்கிட்டே இருக்குன்னா அவங்க ப்ரீமியம் கொஞ்சம் அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்து 2 சைடுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ எங்கிட்டு போய் மார்க்கெட் வந்து அது அஃபெக்ட் ஆகுதோ அந்த சைடு வந்து பொசிஷன் எடுத்தவங்களாம் க்ளோஸ் பண்ணும்போது அதோட மூவ்மெண்ட் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து ஒரு சாதாரண பேசிக் கான்செப்ட் தான். இது நமக்கு எல்லா விஷயத்துலையும் வந்து செட் ஆகும். ஓகே, இப்போ மந்த்லியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் க்ரீன் கண்டில் வர எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, ட்ரை பண்ணுறோம். ஸோ பையிங் சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நிஃப்டியில் வந்து நம்புகிறோம். சரி வீக்லி போயிடலாம். ஸோ வீக்லியை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னா இங்கே கவனிங்க, பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 வாரம் இதை வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு மறுபடியும் மார்க்கெட் கீழே வந்து க்ளோசிங் வச்சிருச்சு. பட் நிஃப்டி என்ன பண்ணியிருக்குன்னா மேலே கொண்டு போய் க்ளோசிங் வச்சாங்க. ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட். இப்போ என்னன்னா இந்த வீக்லி கண்டில் வந்து இந்த இடத்த வந்து ஸ்ட்ராங்காக வந்து பிரேக் அவுட் பண்ணி மேலே போனனால மறுபடியும் மார்க்கெட் இங்கேருந்து கீழே வருதுன்னா இந்த லெவலெல்லாம் நல்லாவே எக்ஸ்பெக்ட் பண்ணும்.
ஸோ இந்த 23,400 300 இந்த லெவலெலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த 300 லெவலிலேருந்து கூட மறுபடியும் மார்க்கெட் யூட்டர்ன் போட்டு திரும்ப மேலே போக ட்ரை பண்ணும். ஸோ கிளியர் கட்டாக திரும்ப பையர் வந்து ஆட் ஆகிறதுக்கான ஜோன் எதுனா எப்போவுமே 2 ஸ்விங் வந்து பிரேக் அவுட் கொடுக்கணும்னு இருக்கேன். ஸோ 24,000 லெவலை தாண்டி நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக க்ளோசிங் வச்சாதான் அடுத்து வீக்லியில் இதுக்கப்புறம் பையர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக உள்ள ஆரம்பிப்பாங்க. இப்போ எதுக்கு என்னன்னா கொஞ்சம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி உள்ளே வந்து என்ட்ரி கொடுப்பாங்க. பட் இதே மாதிரி இப்படி உள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க, சடனாக ஒரே கண்டில் இப்படி அடிச்சிருச்சுன்னா என்ன ஆகும், மொத்தமும் எல்லாம் கீழே போயிடும். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு லாங்கில் எடுக்கிறவங்க எப்படி எடுப்பாங்கன்னு சொல்லிட்டோம். நமக்கு இப்போதைக்கு வீக்லி கேண்டிலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பையிங் இருக்குது, மந்த்லிலையும் கொஞ்சம் பையிங் இருக்குது. ஸோ அடுத்து டே கேண்டில் போயிடலாம். ஸோ டே கேண்டிலை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா அடுத்து இந்த இதுக்கு வந்துடலாம். இப்போ இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து மார்க்கெட் வந்து பையிங் சைடு தான் போயிட்டே இருக்குது கண்டினியூட்டியாக. மார்க்கெட் அது போக வந்து கன்சால்டேஷன் வந்து ரொம்ப நாளாக நடந்த ஜோனு கீழே பிரேக் அவுட் கொடுத்துச்சு. கொடுத்த வேத்துக்கு ஒரே த்ரூவாக வந்து மார்க்கெட் போயிடுச்சு. நான் லாஸ்ட்டு இதே என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த ஜோனை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணனால இந்த லெவலை வந்து நல்லா ரெஸ்பெக்ட் கொடுக்கும். அதான் சொன்னேன், 23,400 லெவலை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணும். ஒன்று மார்க்கெட் இந்த ஜோன்லேயே ஒரு 2 to 3 டேஸ் வந்து வெயிட் பண்ணணும், கன்சால்டேஷன் நடக்கணும், கொஞ்சம் பையர்ஸ் ஆட் ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் திரும்ப மேலே பிரேக் அவுட் கொடுத்து போதும் அப்படின்னா நல்லா நியூவாக பையர் ஆட் பண்ணி மார்க்கெட் ஒரு நல்ல ஃப்ளோவில் மேலே போக வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனாலும் கீழே வரைக்கும் வந்துட்டு இந்த 23,300 லெவல், இந்த 23,200 லெவல் இங்கே வரைக்குமே மார்க்கெட் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இங்கே இருக்குது இதோட 50 லெவலில். ஸோ இந்த 50% தாண்டக்கூடாது. ஸோ இதுக்குள்ளே வந்து மார்க்கெட் இங்கேருந்து யூட்டர்ன் அடித்து போக ட்ரை பண்ணும். இதையும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப வந்து நியூ லோவை ட்ரை பண்ணலாம். மந்த்லியிலேருந்து எல்லா கேண்டிலும் திரும்ப ரெட் கேண்டிலாக வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஸோ இப்போதைக்கு கிளியர் கட்டாக என்ன இருக்குது, டே கேண்டிலும் ஓரளவுக்கு வந்து பையிங் பாசிபிள் இருக்குது. ஸோ மூணுமே வந்து ஓரளவுக்கு நிஃப்டியில் வந்து பையிங் பாசிபிலிட்டாக இருக்குது. இது வந்து எப்போ சேஞ்ச் ஆகுன்றதை 50 மினிட்ஸில் காட்டிடுற பாருங்க. இப்போ 50 மினிட்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்குன்னா, இந்த லெவலை நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணுதா, நாளைக்கு இமிடியேட்டாகவே நாளைக்கு என்ன கேட்கும்னா, நாளைக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் கொடுக்குது. பேங்க் நிஃப்டி வந்து அதையும் பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்துட்டு மேலே போச்சு. பட் வந்து நிஃப்டி இப்போ வரைக்கும் அந்த இதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட் ஒரு ஃப்ளோவில் இதை பிரேக் அவுட் கொடுத்து கீழே வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், இமீடியட்டாக என்ன பண்ணுவோம், இந்த பையரோட ஜோனெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணும். பட் செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா இதெல்லாம் வீக் பண்ணி நல்லாவே செல்லிங் பண்ணி மார்க்கெட்டை வந்து கீழே கொண்டு வந்து க்ளோசிங் வச்சுருவாங்க. ஸோ இப்படி 10 லைன் கூட வந்து மார்க்கெட் ஒரே மாதிரி மூவ் பண்ணுறதே வந்து ரொம்ப டேஞ்சரான விஷயந்தான். கொஞ்சம் மேலே போகுது, கீழே வருது, திரும்ப மேலே போகுது, கீழே வருது, இப்படி நடந்துட்டு திரும்ப பிரேக் அவுட் கொடுக்கும்போது வேறு மாதிரி போகும். இந்த ஒரே ட்ரெண்ட் லைனுக்குள்ளே அதுவும் இல்லாமல் செல்லிங் தான் ஆல்ரெடி ட்ரெண்டாக இருந்துச்சு. இப்படி போகும்போது இதை கீழே உள்ள பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா இதோட கண்டினியூட்டி திரும்ப ஹையாக திரும்பவும் மார்க்கெட் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஹெவியாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு பட்ஜெட் டேவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னத்தை நம்பலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மார்க்கெட் வந்து இந்த லோ வச்சிருக்கு பார்த்தீங்களா, இந்த லெவலை எத்தனை டைம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த லெவலை வந்து இப்போதைக்கு வந்து கிராஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே தான் நமக்கு ட்ரெண்ட் லைனும் இருக்குது. ஸோ ட்ரெண்ட் லைனும் பிரேக் அவுட் கொடுத்து இந்த 350 லெவலையும் வந்து மார்க்கெட் ஒரு வேளை திரும்ப இங்கே பிரேக் அவுட் கொடுக்குதுன்னா இதற்கப்புறம் வந்து கொஞ்சம் செல்லிங் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அகைன் வந்து திரும்பவும் வந்து மார்க்கெட் யூட்டர்ன் போட்டு இந்த லெவலை தாண்டாமல் பையர் வந்து திரும்ப உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது. இல்லைனா இந்த லெவலே தாண்டணும் அடுத்து. ஸோ திரும்ப வந்து நம்ம செல்லிங் சைடு கொஞ்சம் வந்து ட்ரையல் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கலாம். அப்படி பையிங் சைடு போனோம்னா நான் சொன்ன மாதிரி மார்க்கெட் ஓப்பனிங்கே காட்டி கொடுத்துரும். அப்படி மேலேயே ஓப்பன் பண்ணி இந்த ஜோன் லெவலில் சப்போர்ட் எடுத்து மறுபடியும் இந்த பிரேக் அவுட் பண்ணி இங்கே போய் வெயிட் பண்ணி மறுபடியும் இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணுறாங்கன்னா திரும்பவும் 23,800 வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஏன்னா அடுத்த லெவலாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 23,800 லெவலில் போய் ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ரொம்ப இதை கிளியர் கட்டாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அடுத்து வந்து டியூஸ்டே வந்து சென்செக்ஸ் இருக்குது. ஸோ சென்செக்ஸ் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸும் வந்து மேக்ஸிமம் நிஃப்டியில் என்னால் அனலைஸ் பண்ணுவோம், வீக்லி அது எல்லாமே சேமாக இருக்கும். ஸோ இதில் டேயில் மட்டும் ஒன்று பார்த்தலாம். இப்போ டேவை பொறுத்த வரைக்கும் இங்கே என்னென்ன பண்ணியிருக்குன்னு பாருங்கள். கரெக்டாக 77,000 லெவலில் வந்து நல்லா வந்து ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துகிட்டு மறுபடியும் மார்க்கெட் மேலே போய் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஏதாவது ஒரு விதத்தில் வந்து 77,000 லெவலில் மறுபடியும் வந்து பிரேக் அவுட் கொடுக்குதுன்னா இதோட ஃப்ளோவில் திரும்பவும் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா, இதுவுமே ஒரு ட்ரெண்ட் லைனுக்குள்ளே தான் நமக்கு மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனும் பிரேக் அவுட் கொடுக்குது, நமக்கு அந்த 77,000 லெவலையும் பிரேக் அவுட் கொடுத்து மார்க்கெட் கீழே வருது அப்படின்ற பட்சத்தில் திரும்ப இதோட ஃப்ளோ வந்து கீழே போகும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் வந்து அப்படி இல்லை, மேலே போகணுன்னா இங்கே பாருங்கள், இங்கே வந்து நியர்பை வந்து எங்கே வந்து செல்லிங் வந்துச்சோ அதே ஜோன் கிட்ட தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ வந்து நாளைக்கு ஓப்பன் பண்ணி திரும்ப இந்த இடத்த வந்து பிரேக் அவுட் கொடுக்குறாங்கன்னா அங்கெல்லாம் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா அதோட இது வந்து வேறு மாதிரி இருக்குது. பட் இங்கே என்னன்னா, நாளைக்கு மார்க்கெட் ஒரு வேளை ஓப்பன் ஆகிட்டு ஒரு நிமிஷம் மார்க்கெட் ஒரு வேளை ஓப்பன் ஆகிட்டு இந்த இடத்துக்கு போயிட்டாங்கன்னா திரும்ப அதை பிரேக் அவுட் கொடுத்தாங்கன்னா திரும்ப கொஞ்சம் மேலே போகிறதுக்கு நல்லாவே ட்ரை பண்ணும். ஸோ இந்த ஜோனுக்குள்ளே வந்து மார்க்கெட் வெயிட் பண்ணாது.
ஸோ வந்து ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் கொடுத்தாலோ இந்த இடத்த வந்து ரீடெஸ்ட் பண்ணாலோ கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலே இந்த லெவலில் பிரேக் அவுட் கொடுத்து போணுச்சுன்னா திரும்பவும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. நான் சொன்ன மாதிரி கேப் அப்பா கேப் டவுன் ஓப்பன் ஆகுதா, எது ஓப்பன் ஆனாலும் அந்த ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் அதே ஃப்ளோவில் போயிட்டு திரும்ப அதை ரீடெஸ்ட் பண்ணி பிரேக் அவுட் பண்ணும்போது கம்பல்சரி வந்து ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.